விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நமது இந்த கோச்சார ப்ரெடிக்ஷன் நிகழ்ச்சியை உங்களுக்காக பெருமையுடன் வழங்குபவர்கள் Fabulous Divine Product. This is Fabulous Aragaja oil. It keeps you energized, positive and spiritually connected all day. It creates a divine aura around you and brings a natural, attractive presence wherever you go. Anyone around you will feel calm, comfortable and drawn to your positive energy. Use Fabulous Aragaja oil in diffusers, during rituals, or apply it for a sacred and divine experience. விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு மே 4ஆம் தேதியிலிருந்து மே 10ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்குது மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் முழுக்க சந்திரன் 6, 7, 8ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகள் தான் இந்த இடத்துல. அதில் கூட 7, 8, 9ஆம் இடத்தோட வரக்கூடிய அமைப்புகள் இது ஒரு அளவுக்கு சாதகமான நிலை தான். என்னங்க சந்திரன் 8ல் போய் மறைகிறாரு, சாதகமாக இருக்கிறாரு அப்படின்னாலும் கூட சந்திரன் 8ல் ஒளியான சந்திரனாக சூரியன் உச்ச சூரியனுக்கு கேந்திரத்திலிருந்து 2ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்றாரு. அப்ப என்ன, வேலை, தொழில், வருமானம், குடும்பம், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் மாதிரியான வாக்கு பலிதங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. சொன்ன வாக்க போன ஒரு மாசம் எல்லாமே என் கையை மீறி நடந்துச்சுங்க. இந்த மாசம் வந்ததுல இந்த வாரத்திலிருந்து படிப்படியா சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியுது, கொடுத்த வாக்கை காப்பாத்திக்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றேன், வருமானத்துக்கான விஷயங்கள் வர ஆரம்பிக்குது, ஏமாற்றத்திலிருந்து மீண்டு வரேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ராசிநாதனும் 11ஆம் இடத்துல ஒரு அளவுக்கு உச்சனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல லாபங்களும் சிறு சிறு அதிர்ஷ்டங்களும் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் மிதுன ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ உண்மையிலேயே இந்த வாரத்துல எதுல இறங்குறீங்களோ அதுல முதல்ல ஒரு சின்ன ட்ராக் ஆகி அதுல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்புகள். பிற்பகுதியில் அப்பாடா அப்பதான் நினைச்சோம் அது நடக்குமான்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நல்ல மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்னு சாதகமான நிலைப்பாடுகள் தான் இருக்கு. சந்திராஷ்டமத்துல மட்டும் சைன் போடுறதோ கையில் தேடுறதோ மாதிரியான விஷயங்களோ, புதிய அறிமுகங்கள் மாதிரியான விஷயங்களை தவிர்த்துங்க. விலை உயர்ந்த பொருட்கள் அமைப்புகளை பார்த்துங்க. சந்திராஷ்டம அமைப்புகள் கிட்டத்தட்ட வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு.